தாவேக்கா கட்சிக்காரங்களை பார்த்து தற்குறின்னு சொன்னப்போ தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் கொந்தளிச்சு யாரை பார்த்து தற்குறின்னு சொல்றீங்க? இந்த எல்லா தற்குறியும் ஒண்ணு கூடிதான் நீங்க விடையே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு உங்க அரசியல் வாழ்க்கையை கேள்விக்குறியா மாத்த போறான்னு சொன்னாங்க. அரசியல் வாழ்க்கையை மட்டுமா கேள்விக்குறியாக்கிருக்காங்க, தமிழ்நாட்டையே கேள்விக்குறியாக்கிருக்காங்க. அவர் சொன்னது அப்ப புரியல, இப்ப புரியுது. இந்த தற்குறிகள்லாம் ஒன்னா சேர்ந்துதான் உங்க அரசியலே ஒரு கேள்விக்குறியாக்க போறாங்க. திருவெரும்பூருடைய தாவேக்கா சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ நவல்பட்டு விஜி திருச்சி மாநகர ஆட்சியர்ட்டையும் திருச்சி மாநகர ஆணையத்தையும் போய் ஒரு புகாரை கொடுத்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திருக்காரு. என்ன தெரியுமில்ல, திருச்சி அரியமங்கலத்துல 50 வருஷமா இருக்கக்கூடிய குப்பை கிடங்க கொண்டு போய் கல்குவாரில வச்சு மூடணுமா. அப்படி மூடிட்டா சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் இல்லையா. இப்போ மேலே இருக்கிற மலை போல குவிந்திருக்கிற இதை எடுத்துட்டு போய் கல்குவாரில புதைச்சு வைக்கிறான். புதைச்சு வச்சா சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லையா. கல்குவாரில புதைச்சு வச்சா கீழே நிலத்தடி நீர் நாசமாயி சுற்றுச்சூழல் நாசமாயி 50 வருஷ கழிவு திடீர்னு தீப்பிடிச்சு எரிஞ்சு அந்த ஏரியாவே நாசமாயிரும், விவசாயம் செத்துரும். இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத ஒருத்தருக்கு பேரு என்ன? தற்குறியா? தோகுடியில வந்து பாறைக்குழி கிட்டத்தட்ட 1200 அடி பள்ளம் இருக்கு. அதுல கொண்டு போய் கொட்டிட்டோம்னு வச்சுங்களேன், இது யாருக்கும் எந்த பாதிப்பும் வர போறதில்ல. தற்குறியா? பத்திரிகையாளர் சந்திப்புல இடக்கு முடக்க பேசி மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம ஏஐ தொழில்நுட்பத்துறை அமைச்சரும் மீன்வளத்துறை அமைச்சரும் கச்சத்தீவு குறித்த கேள்விக்கு நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போறாங்க. இப்ப பேச முடியாது. நோ கமெண்ட்ஸ். இன்னொரு பக்கம் வெளிநாடு வாழ் அயலகத்துறை அமைச்சர் தென்னரசு போய் இந்த பரந்தூர் பிரச்சனை பத்தி ஏதாவது கருத்து சொல்ல முடியுமான்னு கேட்டதுக்கு, பரந்தூரா அது எல்லாம் தளபதி பாத்துக்குவாங்க அப்படின்னு பறந்து போயிட்டு இருக்காப்ல. பரந்தூர் விமான நிலையத்துக்கு நம்ம தளபதி வந்து கூட இருந்தாரு. இப்ப என்ன மக்களுக்காக தான் சார் ஆட்சி. இல்ல சார், நம்ம தாவேக்கா எப்பவுமே கூடவே இருக்காங்களா? இந்த பக்கம் ரீல்ஸ் போட்டே சிவகாசியில எம்எல்ஏவான கீர்த்தனா அவர்கள் அவங்க நேத்து ரீல்ஸ் போட்டிருக்காங்க. அந்த ரீல்ஸை பார்த்துட்டு உலக முதலீட்டாளர்கள்லாம் தமிழ்நாடு நோக்கி குஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஹாய், திஸ் இஸ் கீர்த்தனா. I am new minister for Industries, Commerce and Investment Promotions for Tamil Nadu. Our new chief minister name is Joseph Vijay. Pingi Pangi அப்படின்னு ரீல்ஸ் போட்டுருக்காங்க. Honorable Chief Minister, see Joseph Vijay sir mandated me to fix that. Hello, I am Keethana. I am the new minister for Industries, Commerce. நீங்களே பாருங்களேன் எப்படி தலையை ஆட்டி ஆட்டி பேசுறானே. ஹே, நம்ம அஜித் இருக்கார்ல, அவர் ஹாலிவுட் படத்துல நடிக்கணும் நான் ஃபீல் பண்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? கண்டிப்பா இவங்க எல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டை அடுத்த 5 வருஷத்துக்கு ஆள போறாங்க நினைக்கும் போதே பதறுது.